எப்படி நீங்க சொத்தை நாம காபந்து பண்றோமோ பத்திரப்படுத்துறோமோ அதே மாதிரி கலாச்சாரத்தையும் நாம பத்திரப்படுத்தி வளர்த்து அடுத்த தலைமுறைக்காரர்களுக்கு அதை சேர்க்கணும். அதை சேர்க்கணுங்கும் போது அதுக்கு சின்ன சின்ன முயற்சிகளும் பேருதவியாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சியும் அவளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆகவே நிறைய பேர் அவாவா ஊர்ல கும்பாபிஷேகம்லாம் பண்றாங்க. இப்ப நாம சொல்லிட்டு இருக்கோம், அங்க எல்லாம் திருச்சி, தஞ்சாவூர் ஜில்லா, திருநெல்வேலி, நார்த்தார்காடு எல்லா இடத்துக்கும் இப்ப வடார்காடு சம்பிரதாயம்னு புஸ்தகம் போட்டிருக்கோம், தஞ்சாவூர் பரம்பரான்னு ஒண்ணு போட்டிருக்கோம், அதே மாதிரி தாமிரபரணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. எங்கேருந்து இந்த கலாச்சாரம் நாகர்கோவில், சுசீந்திரம் அங்கேருந்து ஆரம்பிச்சு திருவத்தியூர் வரைக்கும் எங்கெல்லாம் நிறைய பழைய கிராமங்கள்லாம் இருந்தது, அந்த கிராமத்தினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, அதெல்லாம் இப்ப சிலதெல்லாம் புஸ்தகமா வருது. அதுல முழு விஷயம் இருக்கா சொல்ல முடியாது, சரியாத்தான் இருக்காங்கிறதும் பார்த்துதான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இது அனுபவம் இருக்கிறவா இந்த சுமங்கலி பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சு அவாவா பழக்க வழக்கம், ஆத்து பழக்க வழக்கம், சில ஆத்துல அந்த சுவாசினிகள் எல்லாரும் வச்சு பண்ற பெண்ணுகள் அது பண்ற, சில ஆத்துல அந்த மாதிரி பழமையான அதை பானை அதை வச்சு பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் யங் ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்தும். அவளுக்கு குளோபலைசேஷன் அப்படின்னு இருக்கும் பொழுது உலகம் ஒண்ணுங்கிறது சரிதான். மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாஸ்ட சுதேசோ புவனத்ரயங்கிறது உள்ளம்ங்கிறது பரந்திருக்கணுங்கிறதுக்கு அது சரி. ஆனா அதுல தேவையில்லாத நீர் உள்ள வந்துடக்கூடாது, உப்பு நீர் உள்ள வந்துடக்கூடாது, உபரி நீர் வரக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் முதல்லயே சொல்ற. சமுத்திர கரையில சில கிராமங்கள் இருக்கு, அங்க எல்லாம் உள்ள தண்ணி வந்துடுத்து, அப்படி வந்துடுத்து, இப்படி வந்துடுத்து, கரிக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கலாச்சாரத்துல அறிதல் வேணும், அழித்தல் கூடாது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.